கிடக்கிறது கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மனையிலே வை என்பதாக எதிர்வரும் திங்கட்கிழமை ஜூன் 2 அன்று உள்ளூராட்சிகளை பொறுப்பேற்கும் சாத்தியப்பாடுகள் நிரூபிக்கப்பட வேண்டும் என்பதால் அவ்வாறான சாத்தியப்பாடுகளுக்குரிய டீல்கள், பேச்சுக்கள், கமுக்கங்கள், கால்வாரல்கள் எல்லாம் தற்போது கலவை கதம்பமாக வெளிப்படுகின்றன. எதிர்வரும் திங்கள் முதல் ஊர் ஆட்சி அரங்கங்களில் பெரும்பான்மையுள்ள தரப்புகள் தங்கள் கட்சிகளின் பொதுச் செயலாளர்கள் ஊடாக அந்த அரங்குகளுக்குரிய மேயர்கள் எனப்படும் மாநகர முதல்வர்கள், தவிசாளர்கள் எனப்படும் உள்ளூராட்சிகளின் தலைவர்களையும் துணை முதல்வர்கள் மற்றும் துணை தவிசாளர்களையும் நியமிக்கும் செயல்முறைகளை துரிதமாக நடத்தி கொள்ள வேண்டும் என்பது நியதியாக உள்ளது. இந்த நியதி விதிவிலக்காக உள்ள ஓரிரு சபைகளை தவிர வடக்கு கிழக்கு உட்பட முழு இலங்கை தீவுக்கு உரிய உள்ளூராட்சிகளுக்கான நியதியாக மாறியுள்ளது. இதனால் வேறு வழியின்றி இப்போது உள்ளூராட்சிகளின் ஆட்சி அதிகாரத்துக்காக வேறு வழியின்றி கட்சிகள் இறுதி கட்ட சுறுசுறுப்புக்குள் நுழைந்துவிட்டன. இவ்வாறான நகர்வுகளில் ஒன்றாக ஸ்ரீலங்காவின் தலைநகர் கொழும்புக்குரிய மாநகர சபையின் கட்டுப்பாட்டை தமது தரப்பு பெறும் டீல்கள் முடிந்துவிட்டதாக இக்கேடிஆரின் தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. அந்த வகையில் கொழும்பு மாநகர சபை தமது தரப்பின் பெண் மேயரான வரைகலே பல்தசார் தலைமையில் அதிகாரத்தை பெறும் என ஏகேடிஆர் தரப்பின் முக்கிய முகங்களில் ஒன்றான லால்காந்த அறிவித்திருக்கிறார். கொழும்பு மாநகர சபையில் தமது தரப்பு மொத்தமாக 48 இடங்களை வென்ற தரப்பாக இருக்கும் நிலையில் ஏனைய கட்சிகளும் சுயேட்சை அணிகளும் தமது தரப்பு ஆட்சி அதிகாரத்தை பெறும் வகையில் ஆதரவை வழங்கியுள்ளதால் எதிர்வரும் திங்களன்று கொழும்பு மாநகர சபை கூடியதும் அதன் நிர்வாகம் தமது ஆதிக்கத்தில் வெறுமென லால்காந்தா குறிப்பிடுகிறார். ஆனால் இவ்வாறாக தேசிய மக்கள் சக்தியின் ஆசை இருந்தாலும் அந்த ஆசைக்கு மறுபுறத்தே 29 இடங்களை பெற்ற சஜித் அணியும் ஏனைய சில கட்சிகளின் ஆதரவுடன் தமது தரப்பில் கொழும்பு மாநகர சபைக்கான நிர்வாகத்தை உருவாக்க தீவிரமாக முயல்வது வேறு விடயம். இந்த நிலையில் தமிழர் தரப்பை பொறுத்தவரை தென்னிலங்கையில் இடம்பெறும் இவ்வாறான ஆதரவுகளை விட வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சிகள் மீதான டீல்களில் தான் அந்த தரப்புக்கு சற்று அதிக ஆர்வம் உள்ளது. இதனால் எலி பூனை கருத்தியல்காரர்களாக கருதப்படும் சுமந்திரனும் கஜேந்திரகுமாரும் நாளை தமக்கிடையில் உள்ளூராட்சிகளின் நிர்வாகத்தை மையப்படுத்திய ஒரு முக்கியமான கலந்துரையாடலை செய்ய உள்ளதாக சிவாஜிலிங்கம் நேற்று யாழில் பகிரங்கப்படுத்திய விடயம் தற்போது உன்னிப்பை ஏற்படுத்திக் கொள்கிறது. ஆனால் சிவாஜிலிங்கம் சுமந்திரனும் கஜேந்திரகுமாரும் நாளை சந்தித்துக் கொள்வதாக கூறிக்கொண்டாலும் இதுவரை கஜேந்திரகுமாரோ சுமந்திரனோ இந்த விடயம் குறித்து உறுதிப்பாடுகளை வழங்கிக் கொள்ளவில்லை. எனினும் இந்த விடயத்தில் சிவாஜிலிங்கம் எழுந்தமானமாக கருத்துரைக்க கூடிய ஒருவர் இல்லை என்பதால் இந்த சந்திப்புக்கும் பேச்சுக்களுக்கும் உரிய சாத்தியப்பாடுகள் இருக்கவே செய்கின்றன. அடுத்த வருடத்தில் இடம்பெறக்கூடிய வடமாகாண சபைக்கான தேர்தலுக்குரிய முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து கஜேந்திரகுமார் புன்னம்பலம் வெளிப்படுத்திய தும்புத்தடி கருத்தியல் பலமான எதிர்வினைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் உள்ளூராட்சி அமைப்புகளின் நிர்வாகம் தொடர்பாக நாளை சுமோ கஜா கலந்துரையாடல் இடம்பெற்றால் அதன் பெறுபேறுகள் நிச்சயமாகவே உற்று நோக்கப்படத்தான் செய்யும். வடமாகாணத்துக்கு ஒரு தும்புத்தடியை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப் போவதாக கஜேந்திரகுமார் ஊடகர் ஒருவரின் வினாவுக்கு வழங்கிய எள்ளல் பதில் இப்போது கடுமையான விமர்சனங்களை உருவாக்கிக் கொள்கிறது. கஜேந்திரகுமாரின் பார்வையில் வடக்கின் முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு தும்புத்தடி என்றால் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி என்ற விளக்குமாற்றியா கஜேந்திரகுமார் கொண்டிருக்கின்றார் என நேற்று சிவாஜிலிங்கமும் பதிலுக்கு எள்ளல் செய்திருக்கின்றார். இதற்கிடையே நாளை இடம்பெறக்கூடிய சூமோ கஜா உரையாடல் பெறுபவர்கள் வெறும் ஓரலாக, அதாவது வாய்மொழி உறுதிகளாக இல்லாமல் அவை எழுத்தில் இருக்க வேண்டும். அவ்வாறான எழுத்து உடன்பாடு தமிழ் தேசிய அரசியல் பரப்பின் ஒற்றுமை நோக்கத்தை கொண்டிருக்க வேண்டும் என அரசியல்வாதிகளில் ஒருவராக உள்ள சிவாஜிலிங்கம் பாம்பின் கால் பாம்பறியும் என்பது போல அரசியல்வாதிகளின் வாய்மொழி உறுதிமொழிகளில் பெரும் வினாவையும் எழுப்பியுள்ளார். பொங்கலுக்கு இடையில் தீபாவளிக்கு இடையில் தமிழருக்கு அரசியல் தீர்வு வருமென விழித்த ஐயா விழிப்பு அரசியல்வாதிகள் முதல் அனுரகுமார திசாநாயக்கா இனவாதமற்றவர் என கடந்த வருடத்திலும் அதே அனுரகுமார இனவாதம் கொண்டவர் என இந்த வருடத்திலும் சொல்லிக்கொள்ளும் சுமந்திரன் போன்றவர்களின் பேச்சுக்களும் அவர்களின் வாய்மொழி உறுதிமொழிகளும் நம்பகத்தன்மை வாய்ந்தவை அல்ல என்ற விடயத்தையும் சிவாஜிலிங்கத்தின் இந்த சூசக கருத்தியல் வெளிப்படுத்தி இருக்கக்கூடும். எதுவாறோ இலங்கையில் இந்த மாத முதல் வாரத்தில் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் வெளிவந்து 3 வார காலத்துக்கு மேலாகிவிட்டாலும் உள்ளூராட்சி அதிகார உறுப்பினர்களின் இறுதிப்பட்டியல் இன்னும் வெளிவரவில்லை. இதனால்
எதிர்வரும் திங்களான ஜூன் 2க்கு பின்னரும் இந்த விடயத்தின் இழுத்தடிப்பு நகர்வுகளுக்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளன. தற்போதைய நிலையில் இலங்கையில் 161 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அதன் தலைமைத்துவத்துக்கு இல்லென்றால் நிர்வாகத்துக்கு காய்களை எடுத்துக்கொள்வதில் எந்த பிரச்சனைகளும் இல்லாத வகையில் அந்த 161 மன்றங்களிலும் 60% அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்களின் பெறம் ஒரு தரப்பில் உள்ளது. ஆனால் இதற்கு மறுபுறத்தே நாடளாவிய ரீதியில் தோராயமாக 178 உள்ளூராட்சி சபைகளில் அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய தரப்பு குறித்த எந்தவிதமான துல்லியங்களும் இல்லை. இந்த தேர்தலின் போது தமது அரை வருடகால ஆட்சி எவ்வளவு மோசம் என்பதை வாக்காளர்கள் தமக்கு வழங்கிய வாக்குச்சீட்டுகளில் வெளிப்படுத்திய ஒரு பட்டறிவை ஏகேடிஆர் தரப்பு பெற்றிருந்தாலும் அந்த பட்டறிவை வெளியே வெளிக்காட்டாமல் கமுக்கங்களுடன் அது சில நகர்வுகளை செய்ய தலைப்படுகிறது. இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் தமிழர்களின் முற்றத்தில் தமது அடாத்து காணி சுவீகரிப்பு திட்டம் பாதகமான ஒரு சூழலை தமக்கு ஏற்படுத்தி கொண்டதால் இந்த விடயத்திலும் சற்று தந்திரோபாயமாக நகரத் தலைப்படும் ஏகேடிஆர் தரப்பு தாம் நகர்த்தும் இந்த வியூகம் எங்கே தமிழர் தரப்பில் உள்ள கட்சிகளை அவர்களின் குடிமிப்பிடி சண்டைகளை மறக்க வைத்து அரச எதிர்ப்பு என்ற ஒரு புதிய புள்ளியில் சேர்க்க வைத்து விடுமோ என்ற கிளேசத்தையும் அனுர தரப்பு உருவாக்கியிருந்தது. இந்த கிளேசத்தின் மறுபக்கம்தான் அனுர தரப்பு குறித்த காணி அபகரிப்பு சூட்சும வர்த்தமானியை மீளெடுத்து இருகோடுகள் தத்துவத்தை ஓரளவுக்கு வெளிப்படுத்த முனைவதும் தெரிகிறது. அதாவது தமக்கிடையில் குடிமிப்பிடிகளை செய்து வரும் தமிழ் கட்சிகளை காணி மீட்பு போராட்டத்தில் ஓரணியில் திரள வைத்துவிட்டால் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுத்திக் கொள்ளும் அரசியல் பாதகத்தை விட சில ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை உரிமை கோராத காணிகள் என்ற வகையில் ஆட்டையே போடும் தமது தரப்பு சாதக நிலைமை கொசுறு என்ற வகையில் ஏகேடிஆர் தரப்பு இந்த நகர்வை செய்திருக்கக்கூடும். சர்ச்சைக்குரிய காணி அபகரிப்பு வர்த்தமானியை மீளெடுத்துக் கொள்வதாக அரசாங்க தரப்பு அறிவித்துக் கொண்டாலும் இன்னமும் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் 4ஆம் பிரிவில் கடந்த மார்ச் 28 அன்று வெளியிடப்பட்ட 2430 இலக்க வர்த்தமானி மீளெடுக்கப்பட்டதாக புதிய வர்த்தமானிகள் எவையும் இதுவரை வெளியாகவில்லை. அரசாங்கம் மார்ச் 28 வர்த்தமானியை மீளெடுத்ததாக கூறிக்கொண்டாலும் தொழில்நுட்ப ரீதியாக இந்த வர்த்தமானி மீளெடுக்கப்பட்டதாக புதிய வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டால்தான் அதற்கு சட்டபூர்வத்தன்மை உண்டு. ஆனால் இதுவரை அவ்வாறான வர்த்தமானி அறிவிப்பு எதுவும் வெளிவரவில்லை. இதனால் தொழில்நுட்ப ரீதியாக இப்போதும் பழைய வர்த்தமானியின் கண்ணி வைப்பு அபாய நிலை தமிழர்களின் முற்றங்களில் இருப்பதால் இந்த விடயத்தில் புதிய அவதான நிலைகளும் கண்ணுக்குள் எண்ணெய் ஊற்றியபடி நிலைமைகளை கவனிக்க வேண்டிய ஒரு நிலையும் தமிழரின் அரசியல் பரப்புக்கு ஒரு கடப்பாடாக இருப்பதையும் மறுத்துக் கொள்ள முடியாது.